இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நீங்க வந்து அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருந்து இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, மை அக்கவுண்ட் மை நேம் அப்படிங்கிற ஒரு நியூ ஃபியூச்சரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஃபியூச்சரை யூஸ் பண்ணி உங்களோட அக்கவுண்ட் நம்பருக்கு பதிலா உங்களோட நிக் நேமை எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மை அக்கவுண்ட் மை நேம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரொம்பவே லென்த்தாக இருக்கும். ஒரு 14 நம்பர் 15 நம்பர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த நம்பருக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு நேமை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேம் மணிகண்டன் அப்படின்னா ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பதிலாக நான் வந்து மணிகண்டன் அப்படின்னு வந்து என்ட்ரு பண்ணால் போதும். அதுக்கு அடுத்தது ஐஎஃப்எஸ்சி கோடை என்ட்ரு பண்ணால் போதும். என்னோட அக்கௌண்ட் நம்பரை ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணிக்கும். நீங்கள் வந்து பேங்க்ல போயிட்டு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை சொல்கிறதுக்கு பதிலாக உங்களோட நிக் நேமை சொன்னால் போதும். அதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயிலை வந்து அவங்க வந்து செக் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை வந்து சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து வேற ஒரு அக்கௌண்ட்லேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புறீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணுற இடத்துல உங்களோட நிக் நேமை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஈஸியாக பணம் அனுப்பிக்கலாம். உங்களோட நிக் நேமையும் உங்களோட அக்கௌண்ட் நம்பராக வந்து அது வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பெனிஃபிட். உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஃபுல் நம்பரையும் நம்ம வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்காகவே அலியாஸ் நேம் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட் நம்பருக்கு பதிலாக ஒரு நேமை பர்டிகுலராக ஒரு நிக் நேமை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அலியாஸ் நேம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்மளோட அக்கௌண்ட் நம்பருக்கு பதிலாக ஒரு நிக் நேமை வந்து எப்படி நம்ம உருவாக்குறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா IOP.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்கோங்க. இதில் வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து மை அக்கௌண்ட் மை நேம் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது இந்த மாதிரியான ஒரு பேஜுக்கு வந்து வருவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த நிக் நேமை வந்து கிரியேட் பண்ணணும். அந்த நிக் நேமை தான் வந்து சொல்கிறது அலியாஸ் நேம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 15 நம்பரில் இருக்குது. ஸோ இந்த 15 நம்பரையும் நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. இதை ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு தான் இந்த நேமை நம்ம கிரியேட் பண்றோம். இந்த நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு அடுத்தது இந்த கேப்சா கோடை இங்க என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு அடுத்தது கீழே கொடுத்திருக்க டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா சப்மிட் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இப்போ சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க லிங்க் பண்ணியிருக்கிற ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி வேலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டு வேலிடேட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நேமை வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது உங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு பதிலாக ஒரு நேமை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் அலியாஸ் நேம் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேம். நான் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 15 டிஜிட் அக்கௌண்ட் நம்பரை ஞாபகம் வைக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து மணி 152 அப்படிங்கிற இந்த நம்பரை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து நேமை வந்து கிரியேட் பண்ணணும். நமக்கு ஒரு வேளை இந்த நேம் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம், இது பிடிக்கல அப்படின்னா இதை வந்து டிலீட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு நேமை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரே அக்கௌண்ட்டுக்கு 2 நேம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் மட்டும் கிரியேட் பண்ணுங்கள், ஒரு நேம் மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கான நேமை வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட நேமை வந்து என்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட நேமை என்ட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு 7 லெட்டரில் தான் நம்ம வந்துட்டு அந்த நிக் நேமை வந்து கிரியேட் பண்ணணும். இதில் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட நேம் சம் நம்பர் அப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட நேம் வந்து யூனிக்காக இருக்குன்னா நீங்கள் அப்படியும் கிரியேட் பண்ணலாம். இப்போ என்னோட நேமை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் 7 டிஜிட்டில் மட்டும்தான் டெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ண முடியுது. அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சேம் அலியாஸ் நேம் இஸ் அவைலபிள், கைண்ட்லி செலக்ட் எனி அதர். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ட்ரு பண்ண நேமில் வந்து ஆல்ரெடி இன்னொருத்தர் வந்து அந்த நேமை வந்து எடுத்துட்டாரு. ஸோ அதனால் வேறு நேமை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக்கர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை மறுபடியும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம அந்த அலியாஸ் நேமை வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மணி 152 அப்படிங்கிற இந்த நேமையை மறுபடியும் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் சப்மிட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலியாஸ் நேம் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற அந்த நேமில் வந்துட்டு இது வரைக்கும் யாருமே வந்து அந்த நேமில் வந்து அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நேம்லேயே வந்து கிரியேட்டட் ஆயிரும். நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண நேமில் ஆல்ரெடி வந்து ஒருத்தர் வந்து அக்கௌண்ட் வந்து எடுத்துட்டாரு அப்படின்னா அந்த நேம் வந்து கிரியேட்டட் ஆகாது. ஸோ நம்ம ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறோம்ல, அப்போ வந்துட்டு அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட 15 டிஜிட் அக்கௌண்ட் நம்பருக்கு பதிலாக நான் வந்து மணி 152 அப்படிங்கிற இந்த நேமை வந்து நான்
சொன்னேன் அப்படின்னாலே என்னோட அக்கவுண்ட் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆயிரும். நம்ம வந்து பேங்க்ல போய் ஏதாவது ஒரு என்கொயரிக்கு போகும்போது நம்ம இந்த நேமை சொன்னா போதும். அதே மாதிரி நம்ம வேற ஒரு அக்கவுண்ட்ல இருந்து நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணத்தை வந்து சென்ட் பண்றதுக்கு ஐஎம்பிஎஸ்ல சென்ட் பண்றோம் அப்படின்னா கூட நம்மளோட அக்கவுண்ட் நம்பருக்கு பதிலா இந்த நேமை மட்டும் என்டர் பண்ணா போதும். ஸோ கீழ வந்து ஐஎஃப்எஸ்சி கோட என்டர் பண்ணி நம்ம மணி வந்து சென்ட் பண்றோம் அப்படின்னா கரெக்ட்டா மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான பெனிஃபிட். நம்ம இனிமே வந்துட்டு நம்மளோட 15 டிஜிட் அக்கவுண்ட் நம்பர ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலா ஜஸ்ட் நம்மளோட நிக் நேம மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த நிக் நேம தான் வந்து பார்த்தீங்கன்னா அலியாஸ் நேம் அப்படின்னு வந்து சொல்றது. உங்களுக்கு இந்த நேம் வந்து வேண்டாம் அப்படின்னா, இத எப்ப வேணாலும் ரிலேட் பண்ணிட்டு அதுக்கு பதிலா வேற ஒரு நேம கூட நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஐஓபி பேங்க்ல மை அக்கவுண்ட் மை நேம் அப்படிங்கிற இந்த ஒரு பெனிஃபிட்ட யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட அக்கவுண்ட் நம்பருக்கு பதிலா ஒரு நிக் நேம கிரியேட் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.